ஹலோ ஒத்த கொலுசு. நீயா? ஆ, யோ, ஏன் இப்படி திடீர்னு எதிரில வந்து எனக்கு ஷாக் கொடுக்கற? பாத்தியா நேத்து ராத்திரி முழுக்க ஏன் கூடவே சுத்திட்டு எனக்கு நல்லவன சர்டிபிகேட் கொடுத்த. இப்ப திடீர்னு என் மேல மறுபடியும் பாயிர. அதுக்காக என்ன நிம்மதியா ஒரு இடத்துக்கு போயிட்டு வர விட மாட்டியா? நான் எங்க போனாலும் கரெக்டா என்ன ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்க. இந்த ஏரியால நீயே சுத்திட்டு இருக்க. உனக்கு என்ன வேற வேலை வெட்டியே இல்லையா? நான் உன்னை ஃபாலோ பண்ணல. நான் சவாரி போற வழியிலலாம் நீதான் தற்செயலா குறுக்க வர. சரி, இனிமே நான் உன் வழியில குறுக்க வரல. நீயும் என் வழியில குறுக்க வராத. அது எப்படி ஒத்த கொலுசு? நீயும் நானும் அடிக்கடி சந்திக்கிறது ஆண்டவன் கட்டளை. அப்புறம் நான் உன்னை பத்தின 2 முக்கியமான ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டேன். என்ன அது? இரு காட்டுறேன். ஹலோ கல்யாணி, சொல்றீ? ஹலோ சத்யா, அர்ஜென்ட்டா ரூமுக்கு வாடி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன விஷயம்டி? ரூமுக்கு வாடி, நான் சொல்றேன். நான் வச்சிரேன். எதுக்கு அர்ஜென்ட்டா வர சொல்றா? என்னமா பிரச்சனை? வண்டியில ஏறு, போலாம். ஒன்னும் தேவையில்ல. ஹலோ நில்லு. ஆட்டோ ஆட்டோ. ஹலோ அண்ணா, சீக்கிரமா சக்தி நகர் 4th ஸ்ட்ரீட் போங்க. ஓகே மேடம். அவ பேரை சொல்லி போட்டோவை காட்டி அவளை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு நினைச்சேன். ஆனா ஏதோ அர்ஜென்ட்னு போயிட்டாளே. ஏய் கல்யாணி, வா வா வா, வேலைக்கு போகணும், லேட் ஆயிடுச்சு. எதுக்கு ஃபோன் பண்ணி என்ன அர்ஜென்ட்டா வர சொன்ன? அபிக்கு நிச்சயம் பண்ண போற அந்த விஐபி பூஜா இருக்கல்ல, ஃபோன் மேல ஃபோன் அடிச்சிட்டே இருக்காடி. நிச்சயமா என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் விஷயமா பேசதான் எனக்கு கால் பண்ணிட்டே இருக்கான்னு நினைக்கிறேன். உன் சிச்சுவேஷன் என்னன்னு தெரியாததுனால நான் உன் ஃபோன் காலை எடுக்காம அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீ ஏன்டி அவாய்ட் பண்ண?